ஒரு ஆணுக்கு ஒரு சந்தேகம், தர்ம சந்தேகம். டாக்டர், உங்கள் வீடியோலெல்லாம் நீங்கள் வந்து முக்கியமாக பெண்ணுக்கு மின் விளையாட்டு ஃபோர்ப்ளே தேவைப்படுது, அதை பண்ணால் தான் அவங்க திருப்தி கிடைக்குன்னு சொல்கிறீங்க. எனக்கு புரியல, ஏன் பெண்ணுக்கு ஃபோர்ப்ளே தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது சரியாக புரிஞ்சிக்கலை. நான் சொன்னது ஃபோர்ப்ளே வந்து பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, ஆணுக்கும் தேவைப்படுது. ஏன்னா ஃபோர்ப்ளே வந்து ஒரு அப்பிடைசர் மாதிரி, ஒரு சூப் மாதிரி. அதுக்கப்புறம் தான் நீங்கள் விளையாட்டில் ஈடுபட்டீங்கன்னா செக்ஸ் இன்பகரமாக இருக்கும். எடுத்த உடனே செக்ஸில் பெண் உறுப்பில் ஆண் உறுப்பு செக்ஸ் பார்த்தா அந்த அம்மாவுக்கு திருப்தி கிடைக்காது, உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, முழுசாக அனுபவிக்க முடியாது. ஸோ எதனால் முக்கியமாக பெண்ணுக்கு ஃபோர்ப்ளே தேவைப்படுதுன்னு இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். எதற்காக பெண்ணுக்கு சுகம் அனுபவிக்கும்னா மின் விளையாட்டு ஃபோர்ப்ளேல ஈடுபடணும்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன் பதில். ஆக்சுவலாக ஃபோர்ப்ளேன்றது 2 பேருக்கும் தேவை, ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஆனால் பெண்ணுக்கு ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஆண் வந்து ஒரு லைட் ஸ்விட்ச் மாதிரி. அதாவது ஸ்விட்ச் போட்ட உடனே பல்பு எரியும். அவருக்கு ஒரு பெண்ணை பார்த்த உடனே, கவர்ச்சிக்காரனாக பார்த்த உடனே ஒரு மூடு வந்துடும், விருப்பத்தனம் வந்துடும் சீக்கிரமாக. ஆனால் பெண்ணுக்கு அப்படி கிடையாது. அந்த ஆண்கிட்ட வந்து சுகமாக இருந்து அவருடைய கம்பெனியில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணால் தான் அவனுக்கு வந்து மூடு வரும். அது நீங்களும் நாங்களாம் பண்ணது கிடையாது, இயல்பு பண்ணியிருக்க அந்த மாதிரி. ஸோ பெண் வந்து ஃபோர்ப்ளேல ஈடுபடலைன்னா அவங்க ஜனன உறுப்பு வஜைனா அந்த பாதையில் நீர் ஊறாது. நீர் ஊறாமல் இருந்தால் செக்ஸில் ஈடுபட்ட என்ன ஆகும்? உரசல் ஏற்பட்டு வலி எரிச்சல் ஏற்படும். எப்போ வலி எரிச்சல் ஏற்படுதோ அப்போ எப்படி அந்த பெண்ணு அந்த அம்மாவுக்கு சுகம் கிடைக்கும்? 2 வாட்டி 3 வாட்டி சுகம் கிடைக்கணும், அதுக்கப்புறம் செக்ஸ் மேலே எங்கே நாட்டம் வரப்போகுது அவங்களுக்கு? ஆகையினால் தான் ஃபோர்ப்ளே முக்கியமாக தேவைப்படுது. புரிஞ்சுதா? அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆண் வந்து ஒரு லைட் ஸ்விட்ச் மாதிரி, பெண் எப்படின்னா ஒரு இஸ்திரி பெட்டி மாதிரி, அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் மாதிரி. இந்த எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் நீங்கள் ப்ளக் பண்ண உடனே சூடாகாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சூடாகும். அதே மாதிரி தான் இந்த அம்மாவுக்கு மூடு வந்து பெண்ணுடைய ஜனன உறுப்பில் நீர் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதுக்காக தான் வந்து அந்த அம்மா தூண்டி விடுறதுக்கு ஃபோர்ப்ளேல ஈடுபடுன்னு சொல்கிறது. இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட வெயிட் பண்ணுறோம், முதல்ல அப்பிடைசர் சூப் ஆர்டர் பண்ணுறோம், அது குடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் ஆர்டர் பண்ணுறோம், அது நல்ல ருசியாக சாப்பிட்டு திருப்தி எடுக்கிறோம். அப்புறம் கடைசியாக எப்படி பண்ணுறோம்? டெசர்ட், ஒரு ஐஸ்கிரீமோ ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் செக்ஸில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், ஒரு 3 அங்கம் இருக்குது. அதாவது முதல்ல ஃபோர்ப்ளே, அப்புறம் ப்ளே, அதுக்கப்புறம் ஆஃப்டர் ப்ளே. ஃபோர்ப்ளே முன் விளையாட்டு, ப்ளே வந்து விளையாட்டு, அதாவது செக்ஸுன்னா இங்கே என்ன சொல்கிறேன்? பெண்ணுடைய ஜனன உறுப்பில் ஆண் உறுப்பு செலுத்தி மூமெண்ட் பண்ணி செக்ஸ் பண்ணுறது தான் விளையாட்டுன்னு சொல்கிறது ப்ளே. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ப்ளே, செக்ஸ் முடிச்ச உடனே திரும்பி படுத்து தூங்கினா பிரயோஜனம் கிடையாது. 2 பேரும் அப்போ நல்லா ரிலாக்ஸாக இருப்பாங்க, ஒருத்தர் கட்டி பிடிச்சி நல்லதாக பேசுனீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பு பந்தம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ தான் டெவலப் ஆகும் எமோஷ்னல் பாண்டு. அதுதான் சொல்கிறது வந்து. இது எதற்காக இயற்கை பண்ணியிருக்கின்றது அது வேறு விஷயம், அது நான் தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் இயற்கை அப்படி பண்ணியிருக்கு. ஒரு ஆணை உணர்ச்சி வசப்பட்டிருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும்னா, அந்த ஆணுக்கு விரைப்புத்தன்மை வந்திருக்கிறது பார்த்து. பெண்ணு உணர்ச்சி வசப்பட்டிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அந்த மாதிரி பெண்ணை ஜனன உறுப்பில் நீர் ஊறது தான். ஆகையினால அந்த நீர் ஊற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கட்டி பிடிச்சி முத்தம் வச்சு ஃபோர்ப்ளேல ஈடுபட்டால் கிராஜுவலாக அந்த அம்மாவுக்கு மூடு வந்து பெண் ஜனன உறுப்பில் நீர் ஊறி அவன் செக்ஸுக்கு தயாராக இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் செக்ஸில் ஈடுபட்டிங்கன்னா 2 பேருக்கும் இன்பகரமாக இருக்கும். இப்போ புரிஞ்சுதா?